அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12th எத்திக்ஸ் புக்கில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற லெசனில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒன்லைனராக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உலகளவில் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. உயிர் இரக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜீவகாருண்யம். அதாவது உயிர் இரக்கம் அப்படிங்கிறது மீனிங் ஜீவகாருண்யம். அதிசயம் அதுதான் இந்தியா அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல் பாஷம். அவங்க தான் அதிசயம் அதுதான் இந்தியா அப்படின்னு கூறினாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய கிராம மக்களின் சடங்குகள், சம்பிரதாயங்கள் மற்றும் பழம்பெருமையான பறைசாற்றும் நூல் எதுனா அதிசயம் அதுதான் இந்தியா அப்படிங்கிறது புக்குப்பா. அந்த புக்கில் இந்திய கிராம மக்களோட சடங்கு, சம்பிரதாயம், பழங்கால பழக்க வழக்கம் அதெல்லாம் பறைசாற்றுதுன்னு சொல்கிறாங்க. எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தே கொண்டது இந்தியா அப்படின்னு கூறினவங்க யார் அப்படின்னா ஏஎல் பாஷம் அவர்கள். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எத்தனைனா 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. 2011 கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை எவ்வளவுனா 121 கோடி. இது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்பா. இப்போ 2024 வேற வரும். இந்தியாவில் தேசிய நதி எதுனா கங்கை நதி. இதை 2028 இந்தியாவின் தேசிய நதியாக அறிவிச்சாங்க. இந்தியாவின் நீளமான நதி, இந்தியாவின் புனித நதி, எண்ணற்ற துணையாறுகள் கொண்ட நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதி தான். இந்திய பண்பாட்டின் தனிச்சிறப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்திய பண்பாட்டோட தனிச்சிறப்பு. இந்தியா வடக்கு இமயமலை முதல் தெற்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரி முதல் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வடக்கு இமயமலையிலேருந்து தெற்கே குமரி வரை பரவி இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவை ஆசியாவில் இருந்து பிரிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை தான். இந்திய எல்லைகள் பாருங்கள், மேற்கே அரபிக்கடல், கிழக்கே வங்காள விரிகுடா, தெற்கே மகாசமுத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஒரு தீபகற்ப நாடு. ஆசியாவின் இத்தாலி அப்படின்னு அழைக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி. இந்தியா ஆசியாவின் இத்தாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியா தான். இத்தாலியோட எல்லைகள் பாருங்கள், கிழக்கே எரித்திரன் கடல், மேற்கே தஸ்கான் கடல், தெற்கே நன்னிலக்கடல், வடக்கே அபினைன் மலைத்தொடர். அதாவது 3 பக்கம் கடலாலும் வடக்கே மலைத்தொடராலும் தானே இந்தியா இருக்குது. அதே மாதிரி தான் இத்தாலியும் இருக்குது. அதனால தான் இந்தியாவை ஆசியாவின் இத்தாலி அப்படின்னு சொல்கிறோம். இத்தாலியின் தெற்கே உள்ள தீவு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிசிலி தீவு இத்தாலியின் தெற்கே இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு அருகில் இலங்கை தீவாக இருக்குது இல்லைங்களா, இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை எதுன்னு பார்த்தீங்கன்னா பருவநிலை. என்னென்ன எந்தெந்த உணவுப் பொருட்கள் எந்தெந்த மாநிலத்தில் விளையுது அப்படின்னு பாருங்கள். மிளகு கேரளா, கோதுமை பஞ்சாப், பருத்தி மகாராஷ்டிரா, நெல் மேற்கு வங்கம் தமிழ்நாடு, தேயிலை அஸ்ஸாம், காப்பி கர்நாடகா. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்பா. இதை கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. மலையை விட குறைந்த உயர்நிலங்கள் எதுனா பீடபூமிகள் தான். பீடபூமியில் விளையும் பொருட்கள் என்னென்னு பாருங்கள். சோட்டா நாக்பூரில் கனிம வளம், மாலவ பீடபூமியில் திணைப்பொருட்கள், தக்கான பீடபூமியில் பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள். இந்தியாவில் ஆரியர் வருகைக்கு முன்னர் சிந்து சமவெளி நதிக்கரையில் வாழ்ந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா மக்கள் தான். சிந்து நதி கரையில் ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் குடியேறினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரசீகர்கள், கிரேக்கர்கள், குஷானர்கள், சாகர்கள், ஹீனர்கள். இவங்க 5 பேருமே இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் குடியேறினாங்க. கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியாவில் பல இனங்கள் மற்றும் மக்கள் தொகை காணப்பட்டதாக கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெரடோட்டஸ். அவங்க தான் கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியாவில் பல இனங்கள் அதாவது நிறைய மதங்கள் பின்பற்றுறவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தோ ஆரிய இன மக்கள் வாழ்ந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர், பஞ்சாப், ராஜபுதினம். கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. ஒரு பாக்ஸ்லையே கொடுத்துருப்பாங்க, பொத்துக மாதிரி வச்சு கேட்டுருவாங்க. இந்தோ ஆரிய இன மக்கள் காஷ்மீர், பஞ்சாப், ராஜபுதினம். திராவிட இன மக்கள் தமிழ்நாடு, ஆந்திராவின் மையப்பகுதி, சோட்டா நாக்புரி. மங்கோலிய இனம் அஸ்ஸாம் மற்றும் நேபாளத்தின் எல்லை. ஆதி திராவிட இன மக்கள் எங்கே இருந்தாங்கன்னா ஐக்கிய மாநிலங்கள் மற்றும் பீகாரில் ஆதி திராவிட இன மக்கள் இருந்தாங்க.
மங்கோலிய திராவிட இன மக்கள் வந்து வங்காளம் மற்றும் ஒட்டர தேசம், அந்த காலத்தில் ஒட்டர தேசத்தை இப்போ நம்ம ஒடிசா அப்படின்னு நினைக்கிறோம். இரணிய இன மக்கள் காணப்பட்ட பகுதினா மராட்டிய பகுதி மற்றும் சிந்துவின் வடமேற்கு எல்லை. இடைக்கால இந்திய வரலாற்றில் ஆட்சி செய்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அரேபியர்கள், துருக்கியர்கள், மங்கோலியர்கள், முகலாயர்கள், இவங்க எல்லாமே இடைக்கால இந்தியாவில் ஆட்சி செஞ்சாங்க. நவீன கால இந்திய வரலாற்றில் வணிக நோக்கில் குடியேறினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர், டச்சுக்காரர், பிரெஞ்சுக்காரர், ஆங்கிலேயர், இவங்கெல்லாம் நவீன காலத்தில் வணிகம் செய்கிறதுக்காகத்தான் குடியேறினாங்க. இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா வின்சென்ட் ஆர்தன் ஸ்மித் அவர்கள் தான் பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவின் தொன்மையான வரலாற்றை பிரதிபலிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா மலைவாழ் பழங்குடியின மக்களின் பண்பாடு பாரம்பரியம். அவங்களோட பண்பாடு பாரம்பரியம் தான் நம்ம இந்தியா வந்து தொன்மையான வரலாற்றை வந்து பிரதிபலிக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி கூறினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அபேர் குரோரம்பி. அவங்க தான் வந்து லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை எதுனா பேச்சு மற்றும் எழுத்து தான் மனித குலத்திற்கு கிடைத்த மிக பெரும் கொடை. 2010-2013 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்பட்டு வரும் மொழிகள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 281 மொழிகள் வந்து இந்தியாவில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. BLSI அதோட விரிவாக்கம் என்னன்னா பீப்புள் லிங்குஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா. அதுக்கு தான்ப்பா சுருக்கின விதமாக PLSI அப்படின்னு சொல்கிறாங்க. 1969 BISI சர்வேயின்படி இந்திய மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவுனா 1650. 1969 வந்து நம்ம BLSI சர்வே படி இந்தியாவின் மொழிகளின் எண்ணிக்கை வந்து 1650. 2010-2013 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்பட்டு வரும் மொழிகள் எவ்வளோனா 781 மொழிகள் தான். எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் எத்தனைக்கு அதிகமான மொழிகள் வந்து அழிந்து வருகின்றன, 10க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அழிவில் நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பேசும் மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவுனா 33. வட இந்திய மொழிகளின் தாய் எதுனா சமஸ்கிருதம் தான் வட இந்திய மொழிகளின் தாயாக இருக்குது. சமஸ்கிருதம் மற்றும் வட இந்திய மொழிகளை எழுத பயன்படுத்தப்படும் வடிவம் எதுனா தேவநாகரி வடிவம் தான் சமஸ்கிருதம் மற்றும் வட இந்திய மொழிகளை எழுத பயன்படுத்துகிறாங்க. வட இந்தியாவில் பேசப்படும் முதன்மையான மொழிகள் எதுன்னு பாருங்கள். இந்தி, மராத்தி, பஞ்சாபி, குஜராத்தி, காஷ்மீரி, வங்காளம், உருது, இது எல்லாமே வந்து வட இந்தியாவில் பேசப்படுற முதன்மையான மொழிகள். நெக்ஸ்ட்டு வடகிழக்கு இந்தியாவில் பேசப்படும் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா அசாமிய மொழி. தென்னிந்திய மொழிகளில் முதன்மையான மொழி எதுன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இது எல்லாமே நம்ம தென்னிந்தியாவில் பேசப்படுற முதன்மையான மொழிகள். நெக்ஸ்ட் பாருங்கள், எந்த மக்கள் பேசும் மொழிகள் எழுத்துரு வடிவம் கிடையாதுன்னா அந்த பழங்குடி மக்கள்லாம் பேசுவாங்கள்ல, அவங்க பேசுகிற மொழிக்கு வந்து எழுத்துரு வந்து கிடையாது. இந்திய மக்களின் பொதுவான இணைப்பு மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தான் நம்ம இந்திய மக்களோட பொதுவான இணைப்பு மொழியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனைனா 22. இந்திய மொழிகளின் வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய மொழி, இணைப்பு மொழி, வட்டார மொழி, இந்த 3 வகைகளில் நம்ம இந்திய மொழிகள் வந்து இருக்குது. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் பழமையான மொழி எதுனா தமிழ் தான் வந்து நம்ம இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பழமையான மொழி. நெக்ஸ்ட் பாருங்கள், பல வட இந்திய மொழிகள் எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தவைன்னு பார்த்தீங்கன்னா இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தவை தான் பல வட இந்திய மொழிகள். பிரெஞ்சு மொழி பேசப்படும் பகுதி எதுனா பாண்டிச்சேரி. போர்த்துகீசிய மொழி பேசப்படும் பகுதி எதுனா கோவா. 2011 கணக்கின்படி மக்கள் தொகை எவ்வளவுனா 121.09 கோடி தான் 2011 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை. அதில் வந்து என்னென்ன யார் எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்கள். இந்துக்கள் வந்து 79.80% பேர் இருக்காங்க. முஸ்லீம்கள் வந்து 14.23% பேர் இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் 2.30%, பௌத்தர்கள் 0.07%, சமணர்கள் 0.37%, சீக்கியர்கள் 1.72% வந்து இருக்காங்க.
இந்தியாவில் தோன்றிய மத தலங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்து, பௌத்தம், சமணம், சீக்கியம் இந்த மதத்தலங்கள்லாம் இந்தியாவில் தோன்றியது. இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த மக்கள் அதிகம் காணப்படும் இந்திய பகுதினா ஜம்மு காஷ்மீரில் தான் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அதிகமாக காணப்படும் இந்திய மாநிலம் அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மேகாலயா அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. சீக்கியர்கள் அதிகமாக காணப்படும் பகுதினா பஞ்சாப். நெக்ஸ்ட் பாருங்க, உலக அளவில் பொருட்கள் வாங்கும் திறன் அடிப்படையில் இந்தியாவின் இடம், அதாவது இது உலக அளவில்ப்பா, உலக அளவில் இந்தியா பொருட்களை வாங்கும் திறன் எவ்வளவுனா 14வது இடம். பஞ்சாப் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி, சமநிலை ஆகியவற்றை நிர்ணயிக்கும் உற்பத்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தான் பஞ்சாப் மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சியவே நிர்ணயிக்குது. பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் வளங்கள் எதுன்னு பாருங்க. மேற்கு வங்காளத்தில் நெல், சணல், குஜராத், மகாராஷ்டிராவில் பருத்தி, மத்திய பிரதேசம், கர்நாடகாவில் பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், கேரளாவில் வாசனை திரவியங்கள். இது கவனமாக பார்த்துக்கோங்கப்பா, மேட்சிக்கில் வச்சுருவாங்க. மேற்கு வங்காளத்தில் நெல்லும் சணலும், குஜராத், மகாராஷ்டிரா ரெண்டுலேயுமே பருத்தி, மத்திய பிரதேசம், கர்நாடகாவில் பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், கேரளாவில் வாசனை திரவியங்கள். இந்திய பொருளாதார கொள்கை எந்த மாதிரியான கொள்கைனா கலப்பு பொருளாதாரம் தான். குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம் தான் ஒரு குடும்பத்தோட பொருளாதார வளர்ச்சியவே நிர்ணயிக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆசிய கண்டத்தின் மத்திய தென்பகுதியில் அமைந்த நாடு எதுனா இந்தியா தான் ஆசிய கண்டத்தோட மத்தியில் தென்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் வடக்கு தெற்கான நீளம் 3214 கிலோமீட்டர், கிழக்கு மேற்கான அகலம் 2933 கிலோமீட்டர். இந்தியாவில் நிலவியல் அடிப்படையில் மிகுதியாக காணப்படும் நிலங்கள் சமவெளி நிலங்கள், அதுவுமே விவசாய நிலங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஹிந்த் அப்படிங்கிற பேர் எந்த நதியின் பெயரால், எந்த நதியோட பேர்லேருந்து பெறப்பட்டதுன்னா சிந்து நதிங்கிற பேர்லேருந்து தான் ஹிந்த் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்திய துணைக்கண்டத்தை சிந்து என அழைத்தவர்கள் யாருன்னா கிரேக்கர்கள் தான் இந்திய துணைக்கண்டத்தை சிந்து அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. தொடக்கத்தில் பாரசீக கிரேக்க படையெடுப்புகளுக்கு காரணமாக இருந்த பெயர்கள் யார்? அதாவது பாரசீக கிரேக்க படையெடுப்பு காரணமாக இந்தியாவை என்ன மாதிரி அழைச்சாங்கன்னா இந்தியாவை இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இடைக்காலத்தில் வந்த இந்தியாவை ஹிந்துஸ்தான் அப்படின்னு அழைச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அராபியர்கள். அவங்க தொடக்கத்தில் கிரேக்கர்கள் அழைச்சாங்கப்பா, இடைக்காலத்தில் அரேபியர்கள் அழைச்சாங்க. வட இந்தியா மற்றும் தென்னிந்தியாவை பிரிப்பது எதுனா விந்திய சாத்புரா மலை தான் வட இந்தியா தென்னிந்தியா அப்படின்னு சொல்லி பிரிக்குது. பண்டைய தமிழர்கள் பண்பாட்டில் சிறந்து விளங்கியதாக கூறும் சங்க இலக்கியங்கள் எதுனா எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு. இதுதான் பண்டைய தமிழர்களோட பண்பாட்டில் சிறந்து விளங்குச்சு. நெக்ஸ்ட்டு, சாதி சமய வேறுபாடுகள் காணப்பட்டாலும் அந்நியர்களை எதிர்ப்பதில் ஒன்றுபட்டனர். அதன் அடிப்படையில் அரசியல் மற்றும் பண்பாடு ஒற்றுமை இந்தியாவை மேலும் வலிமையாக்குவதாக இருக்கு அப்படின்னு கூறியவங்க யாருன்னா நேரு சொல்லியிருக்காங்க. எந்த புக்கில்னா அவங்களோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கில் தான் சொல்லியிருக்காங்க. இந்திய மன்னர்களின் சிறப்பு பெயர்கள், அதாவது அவங்க சிறப்பு பெயர்கள் என்னெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா ராஜாதி ராஜன், அதிராஜன், சாம்ராட், ஏக்ராட் அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள்லாம் இந்திய மன்னர்கள் வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியா முழுமைக்கும் ஒரே மத்திய நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தியவர்கள் யாருன்னா அசோகர், அக்பர், அவுரங்கசீப். இவங்க 3 பேரும் தான் ஒரே மத்திய நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. குருநானக் ஜெயந்தி எந்த மாநிலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறதுனா பஞ்சாப் மாநிலத்தில் தான் குருநானக் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடுறாங்க. கந்தூரி விழா எங்கே கொண்டாடப்படுகிறதுனா நாகூர் தர்காவில் தான் கந்தூரி விழா சிறப்பாக கொண்டாடுறாங்க. கந்தசஷ்டி விழா சிறப்பாக எங்கு கொண்டாடப்படுகிறதுனா சிங்காரவேலர் ஆலயம், இது சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் தான் கந்தசஷ்டி விழா சிறப்பாக கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் பொங்கல் திருவிழாவானது வட இந்தியாவில் என்ன பெயரில் கொண்டாடப்படுகிறதுனா மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. இந்தியா ஒரு எப்பேற்பட்ட நாடுனா சமய சார்பற்ற நாடு தான் இந்தியா. நெக்ஸ்ட்டு, தென்னிந்தியர்கள் வடக்கே புனித பயணம் மேற்கொள்ள எந்த இடத்துக்கு வராங்கன்னா காசிக்கு தான் நம்ம தென்னிந்தியர்கள் வடக்கே புனித பயணம் மேற்கொள்ள போகிறோம். வடக்கே இருக்கிறவங்க தெற்கே எங்கே புனித பயணமாக வராங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு வராங்க. இலக்கியங்களின் கருவூலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான்.
காளிதாசரின் நூல்கள் மேகதத்துவம், சகுந்தலம், அது எல்லாமே அந்த ரெண்டுமே காளிதாசருடைய நூல்கள். ஆழ்வார்கள் பாடியதுன்னா 4000 திவ்ய பிரபந்தம் தான் ஆழ்வார்கள் பாடினாங்க. நாயன்மார்களால் இயற்றப்பட்டது எதுனா தேவாரம். பன்முகத்தன்மை வாய்ந்த வாழ்க்கை நெறிமுறை எப்படி அழைக்கிறாங்கன்னா பண்பாடு அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. தென்னிந்திய கட்டடக்கலைக்கு சான்று பாருங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, மாமல்லபுரம் சிற்பம், காஞ்சி கைலாசநாதர் கோவில், காஞ்சி வைகுந்தநாதர் கோவில், தஞ்சை பெரிய கோயில், மதுரை மீனாட்சியம்மன் கோவில், ஸ்ரீரங்கம், சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், இது எல்லாமே தென்னிந்திய கட்டடக்கலைக்கு சான்றா விளங்குது. எங்கு ஸ்தூபி என்னும் கட்டட அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா வட இந்தியாவில் தான் ஸ்தூபி அப்படிங்கிற கட்டட அமைப்பை அறிமுகப்படுத்தினாங்க. வட இந்திய கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டுனா பூரி ஜெகநாதர் கோயில், கோனார் சூரியனார் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், காஷ்மீர் வைஷ்ணவி தேவி கோயில், தாஜ்மஹால், செங்கோட்டை, இது எல்லாம் வட இந்தியாவுக்குரிய சிறப்பான கட்டடக்கலைகள். பழமையான ஸ்தூபி இருக்கிற இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சி சாரநாத்தில் தான் பழமையான ஸ்தூபி இருக்குது. இந்திய மசூதிகள் எந்த பாணியில் கட்டப்பட்டதுன்னா பாரசீக பாணியில் தான் இந்திய மசூதிகள் கட்டியிருந்தாங்க. மக்களை ஒன்றிணைக்கும் கருவிகள் எதுனா வட இந்தியாவில் இந்துஸ்தானிங்கிறதும் தென்னிந்தியாவில் கர்நாடகா அப்படிங்கிறதும் மக்களை ஒன்றிணைக்கும் இசை கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்கால வட இந்திய மக்களால் பேசப்படும் மொழிகள் எதுனா பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம், இது எல்லாமே பழங்கால இந்திய மக்களால் பேசப்பட்ட மொழிகள். தொன்மை, தனித்தன்மை, மொழிகளின் தாய், சொல்வளம், இலக்கிய வளம், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம் மற்றும் மொழி, இதெல்லாம் சேர்ந்தது என்னன்னா செவ்வியல் மொழி அப்படிங்கிறாங்க. அதாவது தொன்மையான தன்மை, மொழிகளின் தாய், சொல்வளம், இலக்கிய வளம், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம், இது எல்லாம் ஒருங்கே அமைஞ்ச மொழி தான் செவ்வியல் மொழி, செம்மொழின்னு சொல்கிறாங்க. தமிழரின் வாழ்வியலை உலகிற்கு உணர்த்திய நூல் எதுனா தொல்காப்பியம் தான் தமிழரோட வாழ்வியலை உலகிற்கு உணர்த்துச்சு. உலக பொதுமறையான நூல் எதுனா திருக்குறள். தென்னிந்திய மூத்த திராவிட மொழிகளில் இருந்து தோன்றியவை எந்த மொழினா கன்னடம், மலையாளம். தென்னிந்தியாவில் மூத்த திராவிட மொழி எதுனா தமிழ். அந்த தமிழ்லேருந்து என்னென்ன மொழி தோன்றுச்சுன்னா கன்னடம், மலையாளம். பண்டைய சமஸ்கிருத இலக்கியங்களில் எந்த மொழி மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? அதாவது பண்டைய சமஸ்கிருத இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னா அரபிக், பாரசீகம், அந்த 2 மொழிகள்லையுமே மொழிபெயர்த்திருக்காங்க. இந்தியாவின் வானியல், கணித அறிவியல், தத்துவ நூல்களை மொழிபெயர்த்த நாடுகள் எதுனா மேற்காசிய நாடுகள் தான் நம்மளோட வானியல், கணித அறிவியல், தத்துவ நூல்களெல்லாம் மொழிபெயர்த்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஐரோப்பியர்கள் வருகைக்கு பின்னர் இந்தியாவின் ஆட்சி மொழி என்ன அப்படின்னா ஆங்கிலம் தான். ஐரோப்பியர்கள் வருகைக்கு பின்னாடி இந்தியாவோட ஆட்சி மொழியாக ஆனது. ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒப்பற்ற தமிழ் நூல் எதுனா திருக்குறள், திருவாசகம், அது ரெண்டுமே ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. ரகசிய வழி, த சீக்ரெட் வே அப்படிங்கிற நூலை எழுதினவங்க யாருன்னா லிட்டன் பிரபு தான் இந்த ரகசிய வழி அப்படிங்கிற நூலை எழுதினாங்க. மனோன்மணியத்தை எழுதினவங்கன்னா பே. சுந்தரனார் அவர்கள். தென் திராவிட மொழிகள் எது அப்படின்னு பாருங்க, தமிழ், மலையாளம், கன்னடம், துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா, இது எல்லாமே தென் திராவிட மொழிகள். வட திராவிட மொழிகள் எதுன்னா குருப், மால்தோ, பிராகுயி, இது 3 வட திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகள்னா தெலுங்கு, கோண்டி, கோயா, கூவி, கூலி, கோலாமி, பாஜி, கதபா, கோண்டா, நாயக்கி, பெங்கோ, முண்டா, இது எல்லாமே உங்களுக்கு வட திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள். சரிங்களா? பண்டைய காலத்தில் கவிராஜ மார்க்கம் இயற்றப்பட்டது. அதாவது யாருடைய காலத்தில் கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிற நூல் இயற்றுனாங்கன்னா ராஷ்டிரகூடர் காலத்தில் தான் இந்த கவிராஜ மார்க்கம்ங்கிற நூல் இயற்றுனாங்க. அதை இயற்றினவங்க யாருன்னா அமோகவர்ஷன். கவிராஜ மார்க்கம் என்பது எம்மொழியில் இயற்றப்பட்ட நூல்னா கன்னடம். ஏன்னா ராஷ்டிரகூடர்கள் கன்னடர்கள் தான், அதனால அது கன்னட மொழி. ஆமுக்தமால்யா யார் காலத்தில் இயற்றப்பட்டதுன்னா விஜயநகர பேரரசு காலத்தில் தான். அந்த ஆமுக்தமால்யா அப்படிங்கிற மொழி எந்த மொழியில் இயற்றுனாங்கன்னா தெலுங்கு மொழியில். இது ஆண்டாளோட வரலாற்றை கூறும். வரலாற்றில் இடம்பெற்ற பேரரசர்கள் யாருன்னா அசோகர், சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர்,
அக்பர் இவங்க எல்லாமே வரலாற்றில் இடம்பெற்ற பேரரசர்கள். பண்டைய காலத்தில் தமிழ் வடமொழி தற்காலத்தில் எந்த மொழி பண்பாட்டு ஒற்றுமையை பேணி வளர்க்க துணை புரிகிறது. அதாவது பண்டைய காலத்தில் தமிழ் வடமொழின்னு இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ தற்காலத்தில் எந்த மொழி பண்பாட்டு ஒற்றுமையை பேணி வளர்க்க துணை புரியுதுன்னா ஆங்கிலம், இந்தி, தமிழ் இது மூணுமே இந்த காலத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், ராமாயணம் எந்தெந்த மொழி யார் எந்தெந்த மொழியில் இயற்றுனாங்கன்னா வடமொழியில் வால்மீகி, ஹிந்தியில் துளசிதாசர், தமிழில் கம்பர் இவங்க எல்லாம் ராமாயணத்தை இயற்றுனாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என பொதுநெறி கண்டவர் யாருன்னா வள்ளுவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது யாருடைய வாக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வாக்கு. எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா திருமந்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இந்திய தேசிய கொடி எந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னா தர்ம சக்கரத்துடன் கூடிய மூவர்ண கொடியாக அமைஞ்சது தான் இந்திய தேசிய கொடி. தர்ம சக்கரம் நடுவில் இருக்கும். நம்ம இந்தியாவோட தேசிய சின்னங்கள் எது எதுன்னு பாருங்கள். தேசிய பாடல் எதுனா வந்தே மாதரம் பங்கிம் சந்தர் சட்டர்ஜி அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. தேசிய கீதம்னு பார்த்தீங்கன்னா ஜனகணமன ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதியிருப்பாங்க. தேசிய பறவை மயில், தேசிய விலங்கு புலி, தேசிய மரம் ஆலமரம். சுதந்திர தினம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2, தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. இன்று உலக அரங்கில் கொண்டாடப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சமாதானம் தான். இப்போ நம்ம உலக அளவில் கொண்டாடுறோம். இதோட 12th எத்திக்ஸ் புக்கில் இருக்க வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்லைனராக கொடுத்துட்டோம்ப்பா. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். புக் எடுத்து லெசனை ஒருக்க ரீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம சேனலில் 50 days ஸ்டடி பிளான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. குரூப் 4க்கு டெஸ்ட் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.